ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கு. அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. இட்ஸ் கேர்ள்ஸ் திங்ஸ். எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள. என்னையே கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறானுங்க. விடுவேனா நான்? எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா எங்க வீட்டுக்கு நீ வாடி சீக்கிரம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கு. எதனாலனா ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் வீடியோ வந்து இதுவாக தான் இருக்க போகுது. லைக் நான் ஆக்சுவலாக வந்து முன்னாடியே ஒரு தடவை ஷூட் பண்ணேன். ப்ராட்காஸ்ட் சேனல் பார்த்துட்டுனா தெரிஞ்சிருக்கோம் இன்ஸ்டாவில். அதை ஷூட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணுன்ட்டு. நான் அதை வந்து யோசிக்கவே இல்லை, மறந்து போயிட்டேன். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுக்க போகிறேன். இது வந்து முழுக்க வந்து பொண்ணுங்களுக்கு தான். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ரேண்ட்லாம் பண்ணி அப்படியே வந்து பேசுகிறேன். பசங்களும் நீங்கள் பார்க்கலாம். இது ஸ்கின் கேர் தான். பட் ஆப்வியஸ்லி பசங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து முழுக்க பொண்ணுங்களுக்காக ஒரு பர்பஸாக இருக்க போகுது. ஸோ யா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. மணிமேகலை என்னடா வெக்கமா? ஆக்சுவலாக வந்து நான் காலேஜ் போயிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஹவர்ஸ் இருக்கும். ஆனால் வந்து நான் ட்ரெஸ்ஸே மாற்றலை. ஏன்னா நான் வந்து ஒரு சோம்பேறி. எப்படியும் நான் வந்து எப்போவுமே நான் வந்து காலேஜ் வந்தேன்னா நைட்டு தான் மாற்றுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி எனக்கு மாற்ற சோம்பேறித்தனமாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் ட்ரெஸ் மாற்றிட்டு என் செல்ல குட்டிங்களுக்காக வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். சரி வந்து ஓகே, நம்ம வந்து ஏன் ரிவ்யூ போடக்கூடாது, அது வந்து உண்மையாலுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா இல்லை வந்து அது ஒரு ப்ரொமோஷனா அப்படின்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதுக்காகவே இந்த இது வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நான் அதை வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டு நான் வந்து ரிவ்யூ சொல்ல போகிறேன். திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்காக வந்து நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. அதுவும் வந்து அது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அது வந்து ஒரு 200 தான் வந்துச்சு ஒரு பேக் மாதிரி. இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட வந்து பேசிகிட்டே ரேண்ட் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நான் எப்போவுமே காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே வெட் டிஷ்யூ எடுத்து ஃபஸ்ட்டு என் மூஞ்சில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துருவேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ரொம்ப பேசுகிறேன்ல, ஐநோ. அதனால தான் நான் யூடியூப் சேனலை ஆரம்பிக்க வந்தேன். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் ரொம்ப கேவலமாக பண்ணேன். ஒன்றுமே தெரில. ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று, நான் என்ன தான் எழுதியிருந்தாலும் எங்கள் சார் மார்க் போட மாட்டார். ரெண்டாவது விஷயம். மூணாவது, எப்படியும் ஃபெயில் ஆகும்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் ஒழுங்காகவே எக்ஸாம் பார்க்கல. அதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விஷயம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஹெவன். அதுக்கு ஒன்றே நீங்கள் வந்துட்டு அப்புறம் எதுக்கு மேக்கப் போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. கேர்ள்ஸ் திங்ஸ் அதெல்லாம் அப்படி தான் நாங்கள் போடுவோம். அதுக்கப்புறம் நாங்களே புலம்பிப்போம். நிறையா பேர் வந்து எப்படிக்கா உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ க்ளோவாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க, முன்னை விட இப்போ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்குது அப்படின்றீங்க. சத்தியமாக இல்லை. இங்கே பாருங்க, இதெல்லாமே ஸ்கார்ஸ். நான் ஃபவுண்டேஷன் என்ன போட்டாலும் இந்த ஸ்கார்ஸ்லாம் தெரியுதா? ஆனால் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் என் ஃபேஸ் வந்து உண்மையாலுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொன்னால் எஸ். ஏன்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 மந்த்ஸ் தொடர்ந்து ஸ்கின் கேர் பண்ணேன். அவுட்டேக் மட்டும் எடுத்துக்கூடாது, இன்டேக்கும் எடுத்துக்கணும். ஏபிசி ஜூஸ்லாம் குடித்தேன், அவ்வளோதான். ஆனாலும் இந்த மை போகலை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடும். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னு தெரியல. நிறைய பேர் ஆனால் லிங்க் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். ஓசோன். அதுக்கு ஃப்ரீயாக இந்த இது வேறு, இந்த கிளென்சர் வேறு எனக்கு வந்து கொடுத்தாங்க. இதோட வந்துருந்துச்சு ஃப்ரீயாக. ஸோ வந்துட்டு இதில் ஆக்சுவலாக வந்து கோல்டு கிட் மாதிரி அந்த ஸ்க்ரப்பு அப்புறம் கிளென்சர் நிறையா விஷயம் இருக்கும்ல. இதில் ஒரு 5-6 சம்திங் இருக்கும்ல. அந்த ஒரு கிட்டு தான் இது. வந்து நல்லா வந்து ரிசல்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் காய்ஸ். ஸோ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆங்கிள் வந்து திடீர்னு மாறிடுச்சு நினைக்கிறேன். அப்போ ஒரு மாதிரி லைட்னிங்கே சரியில்லை. ஒரு மாதிரி எனக்கு எடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால நான் இங்கிட்ட வச்சிட்டேன்.
பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோங்க என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ வந்து இதான் அந்த ப்ராடக்ட். சாரி, இதான் அந்த ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரேட்டிங் பேக். இது வந்து 5th ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர். ஐயோ மூச்சு கழுவிட்டேனே. இட்ஸ் ஓகே, திரும்பி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளென்சர் டேனெல்லாம் வந்து எடுத்துருமா, அப்போ இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் டர்ட்லாம் எடுத்துருமா. ஆனால் வந்து இப்போ கிளென்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் பண்ணுவோம். இந்த நாய் வேற இதுக்கு தான் குலைக்கிற. நான் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறதே பெரிய விஷயம். சரி, அவாய்ட் பண்ணிடுங்க காய்ஸ். அடுத்த தடவை நான் மைக் வாங்கும்போது இதெல்லாம் நான் வந்து எடுத்துடுறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குதா பாருங்களேன். அமைதியாயிடுச்சு. சரி நம்ம போவோம், வீடியோ போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிளென்சர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப். அதுக்கப்புறம் வந்து எங்கடா 3 காணோம். என்னடா இது, என்னை ஏமாத்திட்டாங்க. தேர்டு கொடுக்கவே இல்லை, தேர்டு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க காய்ஸ். வெயிட் இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி டப்பா இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் 3. ஏதோ சீரம். அதான் என்னடா 3 காணோம், அதுக்குள்ளேயும் 4 போயிட்டாங்கன்னு பார்த்தேன். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர். நான் கிளென்சர் பண்ணிட்டேன், இருந்தாலும் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து டர்ட்டு டேன் இதெல்லாம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கையை நீங்கள் நல்லா வந்து, ஐயோ இது போட மறந்துட்டேனே. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிடுறேன். நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி கெமிக்கல் ஸ்மெல் அடிக்குது, நல்லா இல்லை. எரியுது. என்னடா இது, ஐயோ என்ன எரியுது. மிளகா பொடி வந்து கலந்துட்டாங்களா? எரியுது காய்ஸ். முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எரியுது காய்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கிளென்ஸ் முடிஞ்சாச்சு. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, எறும்பு கடிச்சா ஒரு மாதிரி இந்த இடம் இருக்கும் தெரியுமா, மரத்துக்கு போன மாதிரி. அந்த மாதிரி இந்த இடம்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இந்த ப்ராடக்டே இப்போ தான் இருக்குமான்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணிடுவோம். இந்த பூனையை வாங்கினதுலேருந்து எங்கே பார்த்தாலும் அது முடி. நவ் ஃபீல் பெட்டர். ஸ்க்ரப். இதுவும் எரிஞ்சுன்னா டென்ஷன் ஆயிடுவேன். ஸ்க்ரப் மாதிரி இல்லையே இது. அதெல்லாம் வந்து இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தெரியுதா உங்களுக்கு. இப்போ என் ஸ்கார்ஸ் தான் நல்லா ஸ்க்ரப் பண்ணாதான் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் வரும். அதனால் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் காசு கொடுத்தா கடையிலேயே பண்ணுவானுங்க இல்லை. ஆனால் அதுக்கெலாம் 1000 ரூபாய் 2000 போகிறது. 1000 ரூபா 2000 கொடுத்து இது 200 ரூபா வாங்கி நம்மளே பண்ணிடலாம். ஆனால் என்ன சோம்பேறித்தனமாக இருக்குது பார்த்தீங்களா, பூனை முடி. செகண்ட் ஸ்டெப் டன். ஸ்க்ரப் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, லைக் ஒரு மாதிரி லைட்டாக சொரன்னு இருக்க மாதிரி. இப்போ அது இல்லை. 4th எங்கே பார்த்தாலும் இது முடி. அடுத்து ஹைட்ரேட்டிங் பேக்கு. அதுக்கப்புறம் தான் சீரம். லூஸு பயல்கள் லூஸு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. டன். ஸோ மசாஜ் முடிஞ்சாச்சு. நான் ஆக்சுவலாக கழுத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். கழுத்துக்கு அப்ளை பண்ணுறதும் மெயின் தான். நான் அதை வந்து வீடியோவில் காட்ட மறந்துடுறேன். ஸோ வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது.
நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், 4th போட்டோம். 3rd நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா அது சீரம் எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட்டாக தான் போடணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கொடுக்குறானுங்க. அது ஒரு நாள் தான் போட முடியும் போல். பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு ஒர்த்து தான். டெய்லியும் போடணுன்னு ஆசை தான். ஆனால் வந்து எனக்கு எடிட் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது. இப்போ இதுவே எவ்வளோ பெரிய வீடியோ, இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி, இதில் என்ன ஒரு காமெடினா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதே எப்படின்னு யூடியூப்பில் தான் பார்த்தேன். இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணி அதை எப்படி போஸ்ட் போடுறதுன்னு நான் யூடியூப்பில் தான் பார்க்கணும். செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. ஜாலியாக இருக்குது. கழுத்துக்கும் அப்ளை பண்ணணும், மறக்கக்கூடாது. நானே ஆக்சுவலாக பண்ண மாட்டேன், வீடியோக்கு தான் பண்ணுறேன். அது வேறு விஷயம். ஐயோ பயமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால வந்து யாரும் வெள்ளையாலாம் ஆக மாட்டீங்க. ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியும், அவ்வளோதான். பிரைட் வேறு, ஒயிட்னிங் வேறு. நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் வந்து வெள்ளையாகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படிலாம் கேட்குறீங்க. வெள்ளையாகிறதுக்குலாம் டிப்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒன்று கிடையாது. இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோங்கடா. வெள்ளையாகிறதுக்கெலாம் வந்து இப்படிலாம் வந்து வெள்ளையாகிறது எப்படி அப்படின்லாம் பார்க்காதீங்க. இருக்கிறதே அழகாக தான் இருக்குது. நானும் சின்ன வயசில் புலம்புனவ தான். இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் 3/4 பேர் முஸ்லீம், ஓகேவா? அவங்களாம் பார்த்தா எனக்கு லைட்டாக சின்ன வயசில் பொறாமையாக இருக்கும். இந்த மாதிரி சரி எப்படி வெள்ளலாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்காளுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து வெள்ளை என்ன ஆக போகுது, வெள்ளையாக இருந்தால் என்ன ஆக போகுது, கருப்பாக இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் வந்து உண்மையாக ஒன்று சொல்லிட்டா, எனக்கு கருப்பாக இருக்கிற பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். போடுற கருப்பு சொக்காலாம் அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும். அம்புட்டு அழகாக இருப்பானுங்க கருப்பு சட்டை போட்டால். எப்படா கருப்பாக இருக்கிற பசங்களாம் அழகாக இருக்கீங்க? சிம்பிள் குறைச்சிருவோம். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 10 minutes மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுற. ரொம்ப பேசுகிறேன், வாய் வலிக்குது. 10 நிமிஷம்ன்ட்டு 1 மணி நேரமாக உட்காந்துருக்கேன். போய் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்குது. ஆனால் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அடுத்த நாள் தான் அதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும். இதுதான் ஆக்சுவலாக 3rd ஸ்டெப்பு. ஆனால் சீரம் வந்து கடைசியாக தான் போகணும். ஸோ அதனால் வந்து நான் இதை லாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். லாஸ்ட்டாக வந்து லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப் பாம் போட மறக்கக்கூடாது. இந்த லைட்னிங்கில் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அது வார்ம் லைட் போட்டனால அப்படி உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எஸ், ஆக்சுவலி 200க்கு இது ஒர்த்து தான். இதை நான் கண்டிப்பாக குறைலாம் சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கு. ஆனால் அது அடுத்த நாளும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குது. லைக் இங்கெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு சொரன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வளவலன்னு இருக்குது. ஸோ ஓகே, டேன்லாம் எடுத்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது இந்த ஃபேஸ். அதனால் இதுக்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம். ஒர்த்து தான். 200க்கு இது ஒர்த்து தான். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். ஸோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்காக குக்கிங் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து குக்கிங் வீடியோவில் வந்து என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரித்தி vlogs. பாய்.